முதலமைச்சரை நாளைக்கு பிரேமலதா அவர்கள் ஏன் அவர் வேஷ்டி கட்டுறதில்ல, ஏன் பேண்ட் போடுறாரு, கை நடுங்குது, பேண்ட்டுனா பேண்ட்டுக்குள்ளார கை விட்டுக்கலாம், கை நடுக்கத்தை மறைக்க, வேட்டினா எதில் கை விடுறதுன்னு இவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. நானே ஊடகங்கள்ல அந்த அம்மாவை நாளைக்கு அவ்வளோ நான் விமர்சனம் பண்ணேன். ஏன்னா விஜயகாந்துக்கு என்ன நடுக்கான் இல்லாமல் இருந்துச்சு, என்ன மோசமாக இல்லாமல் இருந்துச்சு, கலைஞரை பொறுத்த வரைக்குமே விஜயகாந்தை பேசாதீங்கன்னாரு. நீங்கள் விஜயகாந்த் கட்சியிலேருந்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் வராங்கிறாங்கிறப்ப ஸ்டாலின் சொன்னதை வேணாம், ஏற்கனவே விஜயகாந்த் உடம்பு முடியாமல் இருக்காது, இது தெரிஞ்சா இன்னும் வருத்தப்படுவார், அதனால வேணாம் அப்படின்னாரு. எவ்வளோ நாளைக்கு உங்கள் கணவர்கள் மீது இந்த தலைவர்கள் மரியாதை வச்சுருந்தாங்க? என்னைக்காவது திமுக யாராவது கூட அரசு மரியாதையுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்தாருல. அரசு மரியாதை முடிஞ்சு 30ஆவது நாள் காரியத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் இந்த பேச்சு பேசுது. அதே வெளியில் சேகர் பாபுக்கு நன்றி, மா சுப்பிரமணியனுக்கு நன்றி, உதயநிதிக்கு நன்றி, முதலமைச்சர் எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்தாரு நன்றின்ட்டு. அப்போ நன்றி மறந்து அந்த ஈரங்காயறதுக்குள்ளார நீ அவரை விமர்சனம் பண்ணுறியா? நான் பேசுனேன். இங்கே முதலமைச்சர் அந்த பொம்பளை பார்த்தோன்னா அந்த பொம்பளை 4 பல்லு காட்டினா இவர் 8 பல்லு காட்டுறாரு. என்னடான்னா அதுவும் தெலுங்கு லாபி.